வணக்கம் நேயர்களே. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏப்ரல் 2026 14 சித்திரை முதல் நாள் பராபவ தமிழ் வருடம் பிறக்கிறது. ஒரு புத்தாண்டு பிறக்கும்போது நம் மனதில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடம் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்க, குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து பலன்களை தரப்போகிறார். இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ராஜயோகத்தை தரப்போகிறதா அல்லது எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கிறதா? வாங்க பார்க்கலாம். வருடத்தின் பொதுவான கிரக நிலைகள். பராபவ வருடம் பிறக்கும்போது நவகிரகங்களின் தலைவனான சூரியன் மேஷ ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இது அரசாங்க ரீதியான நன்மைகளையும் அதிகார மாற்றங்களையும் குறிக்கிறது. சனி பகவானின் மீன பிரவேசம் பல ராசிகளுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கப் போகிறது. ராசி பலன்கள். முக்கிய குறிப்புகள். மேஷம், ரிஷபம், மிதுனம். மேஷ ராசிக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் பொருளாதார உயர்வு அபாரமாக இருக்கும். மிதுன ராசிக்கு குருவின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். கடகம், சிம்மம், கன்னி. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிந்து பொற்காலம் தொடங்குகிறது. சிம்ம ராசிக்கு வெளிநாட்டுப் பயணங்கள் லாபம் தரும். கன்னி ராசிக்கு கண்டக சனி முடிவதால் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். துலாம், விருச்சிகம், தனுசு. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்து சனியால் எதிரிகள் வீழ்வார்கள். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி என்றாலும் குரு பலத்தால் முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மகரம், கும்பம், மீனம். மகர ராசிக்கு 7.5 சனி முழுமையாக விலகுகிறது. இதுதான் இந்த வருடத்தின் மிகப்பெரிய யோகம். கும்ப ராசிக்கு ஜென்ம சனி விலகி நிம்மதி பிறக்கும். மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்குவதால் பொறுமையும் இறை வழிபாடும் அவசியம். புத்தாண்டின் அதிர்ஷ்ட ராசிகள். இந்த பராபவ வருடத்தில் மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகரம் ஆகிய 4 ராசிகளும் தொட்டதெல்லாம் துலங்கும் அளவிற்கு உச்சகட்ட பலன்களை அடையப் போகிறார்கள். புத்தாண்டு அன்று செய்ய வேண்டியவை. சித்திரை முதல் நாள் காலையில் கனி காணுதல், மருந்து நீராடி, மங்கலப் பொருட்களை பார்த்தல் மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் அருகில் உள்ள கோவிலுக்குச் சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்பது இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மைகளைத் தரும். ஏழைகளுக்கு பானகம் அல்லது நீர்மோர் தானம் செய்வது விசேஷம். புதிய வருடம் புதிய வாய்ப்புகளைத் தரட்டும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். உங்கள் ராசி குறித்த விரிவான பலன்களை நம் சேனலில் தனித்தனி வீடியோக்களாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.